ரிதீஷ், ஒரு பேட்டரி இருக்கு. இந்த பேட்டரி வந்து 10 வோல்ட்னு வச்சுக்கோ. ஆனா எனக்கு 10 வோல்ட் வேண்டாம். எனக்கு வந்து அதை விட கம்மியா வேணும். 5 வோல்ட் வேணும்னு வச்சு. எனக்கு எவ்வளவு வேணும்? 5 வோல்ட் வேணும். அப்ப நான் என்ன பண்ணலாம்னா, ஒரு 2 ரெசிஸ்டரை வந்து இது மாதிரி கனெக்ட் பண்ணிடலாம். இது ஒரு 5 ஓம், இது ஒரு 5 ஓம் கனெக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. இதுல எவ்வளவு கரண்ட் போகும்? 10 வோல்ட் டிவைடட் பை 10 ஓம், 1 ஆம்பியர் கரண்ட் போகுமா? அப்ப இதுல எவ்வளவு டிராப் ஆகும்? 5 வோல்ட் டிராப் ஆகும். இதுல ஒரு 5 வோல்ட் டிராப் ஆகும். கரெக்டா? இப்ப நான் என்ன பண்ணலாம், எனக்கு 5 வோல்ட் வேணும்னா இங்க இருந்து ஒரு டெர்மினல், இங்க இருந்து ஒரு டெர்மினல் எடுத்தேன்னா எனக்கு வந்து 5 வோல்ட் கிடைக்கும். இதுக்கு பேரு பொட்டன்ஷியல் டிவைடர். அப்போ 10 வோல்ட் பேட்டரி என்கிட்ட இருக்கு. ஆனா எனக்கு எவ்வளவு வேணும்? 5 வோல்ட் தான் வேணும். இந்த மாதிரி பண்ண முடியும். இந்த மாதிரி பண்ண முடியாது. அதுக்கு பேர் பொட்டன்ஷியல் டிவைடர் சர்க்யூட். எத்தனை ரெசிஸ்டன்ஸ் வேணாலும் அதுல போட்டுக்கலாம். இங்கேயும் அது மாதிரி இது ஒரு பொட்டன்ஷியல் டிவைடர் சர்க்யூட் தான். இது வந்து 33 கிடையாது, 3.3 கிலோ ஓம். 3.3 கிலோ ஓம்னா 3300 ஓம். அப்ப டோட்டல் கரண்ட் எவ்வளவு? டோட்டல் கரண்ட் வந்து டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு? 3300. அப்புறம் இங்க ஒரு 7 ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்ப அது ஒரு 700. அப்ப டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு? 4000 ஓம். அப்ப I ஈக்குவல் டு என்ன? I ஈக்குவல் டு 4 டிவைடட் பை 4000. தட் இஸ் ஈக்குவல் டு 1 into 10 power minus 3 ampere. That is 1 milli ampere. கரண்ட் எவ்வளவு போகும் அதுல? 1 milli ampere. 4 by 4000. 4 by 4000 1 milli ampere. இப்ப எனக்கு இங்க எவ்வளவுன்னா, எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இங்க இருக்கு அப்படின்னா, எவ்வளவு? 4 வோல்ட் தானே, இது 4000 தானே. கரெக்ட். அப்போ 1 மில்லி ஆம்பியர் தானே, ரைட்? 3300 பிளஸ் 700 4000. கரெக்ட். இப்போ 1 மில்லி ஆம்பியர் கரண்ட் போகும். அப்ப இங்க வந்து எவ்வளவுன்னா 7 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. எவ்வளவு இருக்கு? 7. 1 2 3 4 5 இருக்கு. எவ்வளவு இருக்கு? 5 இருக்கு. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு? 500. 500 ஓம். அப்ப V ஈக்குவல் டு என்ன? V ஈக்குவல் டு 500 multiplied by 1 milliampere, 1 into 10 power minus 3. That is equal to 500 multiplied by 1 by 1000. 1 milliampere into 1 by 1000 தானே. அப்ப இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் 10. அப்ப 0.5 வோல்ட். எவ்வளவு வோல்டேஜ் கிடைக்கும்? 0.5 வோல்ட் கிடைக்கும். V ஈக்குவல் டு தான் நம்ம கண்டுபிடிச்சா. V ஈக்குவல் டு 0.5 வோல்ட். அப்ப D இஸ் த ஆன்சர். புரியுது?